பெட்டியை கழட்டி விட்டுருவோம்ல படக்குனாங்க ட்ரெயின்லேருந்து. நாரத மகரிஷி வந்திருக்கிறாரு. யார் இவர்? அவர்தான் ரிஷி மகரிஷி. எதுக்கு வந்திருக்காரு? நம்ம காசி வழங்க. நீங்க வாங்கிட்டல? நான் வாங்கலைன்னா வாங்கிடா. வரவேற்பு கொடுப்பவா? தலைவாதவ புதல்வா வரையவே உந்தன் தாமரை தாய் பணிந்தேன் வாழ்கவே. தலைவாதவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை 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 தாய் பணிந்து வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட தமிழ் செல்வமே நிறைவான குணம் கொண்டே அருளெல்லமே. நெடுங்காலமாய் வணங்கா முடி இலங்கேசனை சுரம் தான் நீ இல்லாத யாரும் இல்லை ஒரு யார் வெல்வாயே. தலைவாதவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாய் பணிந்தேன் வாழ்கவே. அறிவில் மழை நீயே கருணை முகிலேயே கந்தனை தமிழே. உருவில் குரல் நீயே அறிவில் மழை நீயே கருணை முகிலேயே கந்தனை தமிழே. அழிகிறேனை அறந்தவை இலக்கண படித்து மலையின் நமதை அழித்து மாதாவியின் நாய்களை முடித்து தலைவாதவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. நல்ல ஆசைகளை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மாதக்கிதம் கவி வானக்கு சால வணக்கம். குருநாதற்கு நீதோட ஆசாரம் முன்மை நேதற்கு பதிலவாசம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அறிவிழார் கட்டி அறிவடியோன் சாமியை சொல்லி மந்திரமும் தேர்வு மருந்தும் குரு அருளும் தஞ்சம் ஞானம் தர்மரையும் மேதிரி உண்டியன்பார் கொண்டு இல்லையன்பார்க்கு இல்லை என்பதை கிளங்க வணங்குவதற்கு வாழ்த்து. அருமையான அண்ணன் அருமையான தோழி சிறப்பானிடம் சிறப்பான இடத்திற்கு தகுந்தால் போல் சிறப்பான அனுப்பியத்தை எதிர்பார்த்து வணங்குவதற்கு வாழ்த்து என்றார். பக்குவம் தவறாத பலமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அப்பா ஒப்புடன் நீ வாழ்கவே. வள்ளி 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 குணத்தி நில போட்டும் குலமகளே குணத்தை நல போட்டும் குலமகளே. குணத்தி நில போட்டும் குலமகளே குணத்தை நல போட்டும் குலமகளே. உலகம் உனை போட்டு நீ வாழ்கவே உண்மை நினைத்தோங்க நீ வாழ்கவே. தத்துவம் தவறாத பரமான எதிர்பார்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே. நம்பி மதம் கேட்டு நிலவகையா உனக்கு நம்பி மகன் நலவதியா இந்த நாரதராசியோடு உனக்கு உற்றார் உனை போட்டு நீ வாழ்கவே உற்றார் உனை போட்டு நீ வாழ்கவே நிலை தோங்க நீ வாழ்கவே. பக்குவம் தவறாத தவமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே மாடி காட்படி வைக்கப்படி ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற ஆயலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியை நீ வாழ்க குலம் வாழ்க கொட்டம் வாழ்க மகளே. உண்மைப்பட்டு உன்னிடத்திலே ஒரு சிலவங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கலாமா? மெச்சமுகள் வேங்கடவா வெண்பாவிர பாதியில் சேனோல் ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபால மாமா என்ற பரந்தாமனின் புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுகை துளைத்து 7 கடலை புகட்டி குருகத்தரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குருகத்தரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க 1.25 அடியிலே
7 சீரிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். கேங்கள் சுவாமி. ஆவதம் மரத்திலே, அழிவதம் மரத்திலே, போவதம் மரத்திலே, புகுவதம் மரத்திலே, தேவரும் மரத்திலே, திசைகளும் மரத்திலே, யாவரும் மரத்திலே. யானம்ம பரத்துக்குள்ள பரம்னா உலகம் அர்த்தம், பரம் அப்படின்னா சிவன் அர்த்தம், பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். ஒரு எழுத்து தாங்க, ஒரு சொல் தாங்க. இதற்குள்ள அனைத்து பொருள்களும், அனைத்து அதனுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களும், சொல் மாறுகிறது, பொருள் மாறுகிறது, அர்த்தம் மாறுகிறது, அனைத்தும் ஒரு எழுத்துல தான் மாறுகிறது. எவ்வளவு ஒரு பெருமை தெரியுமா? அருமையா சொன்னீங்க. மனிதருக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு மெருகேற்றுவதற்காக இடைக்கால அவையாரம். என்ன ஒரு பெருமை தெரியுமா? திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார், அதை அரங்கேற்றம் செய்வதற்கு பாடுபட்டவர் ஔவையாராகப்பட்டவர். இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் முன்னோர்கள் செய்தது. அப்ப காரணம், ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள். முன்னோர்கள் சொன்னங்க, யார் யாரோட சேர்ந்தா சிறப்பு, யாரோடு சேரவிட்டால் சிறப்பு இல்லை என்பதை முன்னோர்கள் சொன்னது இன்னும் நாம் ஞாபகத்துக்கு இருக்கிறது. புத்தகத்திலே படிக்கின்றோம், பல நூல்களிலே, பல கவிகளிலே, பல பாடல்களில் படிக்கின்றோம். உதாரணத்திற்கு யாரோட சேரலனா, எதோட சேரலனா சிறப்பு இல்லை என்பதை அருமையாக உணர்த்தியிருக்கிறார்கள். நூல் மூலமாக, பாடல் மூலமாக. மாடிலால் வாழ்வும் மத்தியில்லால் வாணிவோம், நல்ல நாடிலால் நடத்தும் சுகமையும், கூடும் குருளாத்தையும், குணமில்லா பெண்ணும், விருந்தலாவிடம் இழந்த, இதெல்லாம் இல்லைன்னா அது நல்லா இருக்காது. முன்னோர்கள் சொன்னது நாம் இன்று அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொய்கை மந்திரி இல்லா வேந்தன் மதுகரி இல்லா சேனை, சுந்தர புலவர் இல்லா தொல்சவை சுதரில் வாழ்வு, தந்திகள் இல்லா வீணை தனமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. மல்லிநாயகம், தாங்களிடத்திலே ஒரு சிறு விண்ணப்பத்தை வைக்கிறேன். என்ன விண்ணப்பம்? வாதி பிரதிவாதி. வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்கப்போ நீங்க பிரதிவாதியா இருக்கணும், நான் வாதியா இருக்கப்பா நான் பிரதிவாதியா இருக்கணும். தானே உண்மை தானே? நீங்க நீங்க பேசுனீங்கல்ல, நான் ஒரு வார்த்தை குறுக்க பேசினா பேச மாட்டேன். நான் மட்டுமல்ல, எந்த அறிவாளிகளும் குறுக்கே பேச மாட்டார்கள். எந்த அறிவாளிகளும்? அப்ப நாங்களாம் யாரு? அடி முட்டாள். தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காங்க. சரியா? என்ன முட்டாளுங்கிறீங்க? தேவையில்லாம பேசுறேன். யாருக்கிட்ட நான் தேவையில்லாம பேசுறேன்? நீங்க தான். உங்ககிட்ட நான் தேவையில்லாம வந்து அடி முட்டாளுங்கிறீங்க. யாருமே பேசணும் பாட்டு. தேவையில்லாம நீ பேசுறியா நான் பேசுறேனா? நீங்க தான் பேசுறீங்க. தேவையில்லாம நீ பேசுறியா நான் பேசுறேனா? அடி முட்டாளுங்கிறீங்க. அப்புறம் பரம்னா சிவன், பரம்னா உலகம் சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு அடி முட்டாள்னா என்ன தெரியல? எல்லாம் சோதனைக்குட்பட்டது. தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்ககிட்ட இது வரையிலும் வாங்க போங்கிற வார்த்தை தவிர மறுவார்த்தை நான் பேசியதே கிடையாது. தேவலாம் பேசுறேங்க. உங்கள்ட்ட தேவலாம் பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன். இல்ல வேண்டாத வார்த்தை பேசிட்டு தப்புன்னு அடிச்சுடுவேன். நாங்களாம் எங்க பிறப்போம்? கண்ணில் பிறப்போம், கட்டவரில் பிறப்போம், தொப்புள்ள பிறப்போம். நீங்க அப்படியா? அடியிலே முட்டி பிறவர்கள் அடி முட்டாள். அதுவோட தெரியல உனக்கு? நீ அஞ்சோட பிறகு நீ ஒரு அனாதை கழுத. பாருங்க சாமி, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. முன்னாடி அடி முட்டாளுங்கிறீங்க, இப்ப அனாதை கழுதங்கிறீங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லையா? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, தங்கச்சி இல்லையா, யார் சொந்த பந்தங்களும் யாருமே இல்லையா? அனாதை கழுதங்கிறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க முதல்ல. சரியா? இங்க பாரு, என்கிட்ட வந்து இந்த எச்சரிக்கை பண்றது, அதை பண்ணாதீங்க சரியா, இது பண்ணாதீங்க சரியா, நீ சொல்றீங்க. நீ ஒரு ஆளே கிடையாது. இப்போ சொல்றேன், உங்கள்ட்ட ஒரு வார்த்தையோட தவறா பேசலன்னு சொல்றேன். ஞாபகம் பண்ணி பேசுங்க. அனாதை கழுதங்கிறீங்க. நெல்ல போட்டா நெல் எடுக்கலாம், கொல்ல போட்டா எடுக்கலாம், சொல்ல போட்டா இருக்க முடியுமா? தீயினால் சுட்டவடு உள்ள ஆரமாறது நாவினால் சுட்டவடு என்னைக்குமே மாற்ற முடியாது. அனாதை கழுதன்னு சொன்னா கழுதன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல கலவை படிச்சிருக்கியா? நிகழ்ந்து படிச்சிருக்கியா? அதுக்கு விளக்கம் தெரியும். இனிமே தேவையில்லாம பேசுங்க, அதை பேசுங்க சரியா, அதை பண்ணுங்க சரியா. இந்த இந்த கட்டளை எனக்கு போடக்கூடாது. கழுவுனா அழகு, தையினா பெண்ணு, அழகான பெண்ணுன்னு புத்தகத்தில் இருக்கிறத சொன்னேன். அதை கூட தெரிஞ்சுக்க வக்கு இல்லை உனக்கு. அங்கிருந்து வெக்கம் இல்லாம சோப்பட வந்துக்கிட்டு இங்க பாருங்க. அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையான்னு கேட்கிற? உங்க அப்பா யாரு? நம்பி தலைவர். உன்னை பெக்க காரணமா இருந்தவரா? வளர்ப்பு தந்தை. நான் வளர்த்தவங்களை பத்தி கேட்கல. ஒரு குழந்தைய கொண்டு பிரகாசிட்ட கொடுத்தா வளர்க்காம செய்ய என்ன செய்வாப்ல? என் தம்பி மணியண்ட பிறகு கூட கொடுத்தா வளர்க்க, காசி என்ன கொடுத்தா வளர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. வளர்க்கிறப்பா கேட்கல, பெத்தப்பா யாரு? தெரியாது. பெத்த அப்பன் பேரு தெரியல. பேசாத, கொண்டு விடுவேன். ஒரு வார்த்தை பேசக்கூடாது, கொண்டு விடுவேன். பேசாத, கேட்டா பதில் சொல்லு. அதோட படிக்க அப்பன் பேரு தெரியாது. அந்த அனாதை கழுத நீலாம் இங்க பாருங்க. பாருமா, குறுக்க பேசாம அப்படி சொல்லுப்பா. என் தங்க பிள்ளை அறிவாளி குறுக்க பேச மாட்டாங்க. அம்மா பேர் என்ன? நங்கை மோகினி. உன்னை பெத்து போட்டவங்களா? வளர்ப்பு தாய். ஐயா, இவங்களெல்லாம் இவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு விட்டா அருமையா வளர்ப்பாங்க. இருக்க ஊரா தாய்மார்கள்.
உங்களை வளர்க்க மாட்டேன் நான் சொல்றாங்க. நான் வளர்த்தவங்களை கேட்கல, பெத்த அம்மா யாருன்னு கேட்கிறேன். தெரியாது. பெத்த அம்மா வருது. பேசாத கொண்டு அப்படி இருக்கேன், குறுக்க பேசாத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க அப்பா பேர் என்ன? நான் சொல்லவா? உன்னை பெத்து போட்ட அம்மா யாரு? நான் சொல்லவா? கதையின் முறைப்படி வள்ளி திருமணார் திமுறப்படி வள்ளியுடைய தாய் தந்தை. நான் சொல்லவா? நீ என்ன ஒரு ஆளு? சவுடால் பேசுறது ஜோரன்னு படிக்கணும், சரியா? இது மட்டும் இல்ல, எல்லா யுகத்திலும் ஒவ்வொரு யுகங்களிலும் யார் யார் யாருக்கு பிறந்தாங்க, யார் யாருக்கு பிறக்கல, அனைத்தையும் வருஷப்பட்டு அடிக்கி வைப்பேன் நானு. துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. கிரேதாயுகத்தில் நடந்த கதை, கதை, திரேதாயுகத்தில் நடந்த ராமாயணம், துவாபரம் நடந்த மகாபாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. கந்தன் பெருமையை பேசுறங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டு வச்சுட்டு போறேன், இல்ல கொடுத்து கொட்டைக்கு மேல போட்டு போயிருவேன், சரியா? வாய் திமுரு இந்த வேலையில அமௌண்ட் வச்சு கூடாது. கலியுகத்துக்கு முதல் துவாபரயுகம் என்ன கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொன்னமா, வந்தமா, நல்லா சாப்பிட்டமா, இனிமையா ஒரு 10 பாடல் பாடுனமா, மகாலட்சுமி மாதிரி வந்து நின்னமா, அப்படியே நேர சம்பளத்தை வாங்கினமா இருக்கணும், சரியா? என்கிட்ட வந்து சவுடால் பண்றது, அதை பண்றது தேவையில்லா பேசாதீங்க, சரியா? பொரியா இந்த வேலையை வச்சுக்கூடாது, சரியா? மூச்சு. அப்ப தருமன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன் 5 பேருக்கு அப்பா யாரு? பாண்டு மன்னன். அருமையா சொன்னீங்க. தருமன் இருக்கானே, ஆமா, தருமன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற யமதர்மனுக்கு பிறந்தார். அவனே அவன் அப்பனுக்கு பிறக்கல. குறுக்க பேசாத, கொண்டே விடுவேன், குறுக்க பேசாத. அப்படி சொல்லுங்க என் தங்க பிள்ளை. சும்மா உங்களை பார்க்கறவங்க பைத்தியக்காரன் சொல்றாங்க, ஆனா உங்கள்ட்ட இருக்க அறிவு யார்கிட்ட இருக்கு? இந்த அறிவு இருக்கா முதல்ல? தருமனுக்கு அடுத்து பிறந்தானே பீமன். பீமன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பீமன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? இல்லங்க, வேற வாயு தேவனுக்கு பிறந்தார். அவனே அவன் அப்பனுக்கு பிறக்கல. இங்க பாருங்க, குறுக்க பேசாத, கொன்னே விடுவேன். சவுடால் பேசுறீங்க, கண்ணை நோண்டி காக்காக்கி போட்டுருவேன் நானு. நல்ல அறிவாளி இடையில பேச மாட்டேன். அப்படி சொல்லுப்பா என் தங்க பிள்ளை. இப்போ தாப்பா பூராமே என் பக்கம் வர்றீங்க, தெரியும்? ஒரு பக்கம் அடிச்சு தூக்குனா அந்த பக்கம் கை ஓங்குதுன்னா அந்த பக்கம் வரணும். கைவிடியா கண்ணப்ப ஒன்னொன்னா விழுகுது. ஐயோ நாராயணா, பார்க்கலாம். கண்ணப்பை வந்தாலும் சரி, காத்தப்பை மூக்கப்பை வந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம விடுற மாதிரி இல்லை, பார்க்கலாம். இன்னைக்கு அர்ஜுன் இருக்கானே, அர்ஜுன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற தேவேந்திரனுக்கு பிறந்தார். அவனே அவன் அப்பனுக்கு பிறக்கல. பாருங்க, கொன்னே விடுவேன். தேவலா பேசுறவங்க நீங்க மூக்காத்து முச்சாட்டு வருவேன். அப்படி சொல்லுப்பா. பேச்சு பேச்சு தேவலாம் பேசுறேன். என்ன கேக்குறேன்? என்ன வார்த்தை? உன் ஜவுடாடு ஒரு சட்டமா தட்டை குச்சிக்கு சட்டை மாட்டிவிட்ட மாதிரி வந்து நின்றுட்டு இருக்க. நேற்று பேர்ந்த மலையில் இப்ப முளைச்ச சிறுகிற தேவலாம் பேசுறேங்கிற. அர்ஜுன் இருக்கான்ல, அர்ஜுனே, ஆமா, பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? அதான் பிறக்கலன்ட்டனே. நகுலன் சகாதேவன் இருக்காங்களே, ஆமா, அவங்க பாண்டு மண்ணுக்கு பிறந்தாங்களா? பிறக்கல. வேற அஸ்வினி தேவர்கள் பிறந்தாங்க. அவங்களே அவன் அப்பனுக்கு பாருங்க. கொன்னே விடுவேன். நான் கருத்து நறுக்கு நறுக்கு நறுக்கி வறுத்து திண்டு போயிரு மொத்தமா. பேச்சான் படிக்க மிளகுத்தூள ஏதாவது மண்டியா பழக்கிறவங்க அண்ணன் வெள்ளாடு சொல்லுங்க. மிளகுத்தூள் பண்ணுவான், மிளகுத்தூள். உங்க அண்ணன் அன்னைக்கு 2 காலை டருன்னு பொழந்து விடல, அப்புறம் மிளகுத்தூள் போட்டு என்ன அர்த்தம்? கிண்டலா நக்கலா? ஔவையார் போட முடியாதுரி, வெளியில வரணும். ஔவையார் போட்டீங்க, வெளியில வந்தா ஔவையாரை தூக்கி கொட்டையை மேல வச்சுட்டு வேடிக்கை வைப்பேன் நானு. ஔவையாருமா பாருங்களேன். இந்த துவாபர யுகத்துக்கு முதலிலே நடந்த யுகம் என்ன? திரேதாயுகம். அதுல என்ன கதை நடந்துச்சு? ராமாயணம். ராமருக்கு தந்தை பேர் என்ன? தயரதன். தயரதற்கு எத்தனை மனைவிகள்? 60,003 மனைவிகள் இருக்காங்க. அங்கீகாரம் பெற்ற மனைவிகள் 3 மனைவி. பெயர்? கைகேயி, கோசலை, சுமத்ரை. பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. யாராரு? ராமன், லக்ஷ்மணன், பரத, சத்ருகனன். அப்படி சொல்லணும். அந்த கதைனா கதையோட பொட்டி பாம்பா அடங்கிக்கிட்டு கிடக்கு நம்மள்ட்ட. தலையெடுக்க ஆரம்பிச்சா ஒரே ஒரு டம்னு போட்டுவான்.
அப்படியெல்லாம் நாங்கள் பிறகு நீ என்ன ஒரு ஆள் முளைச்சு 3 நாள் பெரியல நீ வந்து எங்களுக்கு கேட்குற மரியாதை பேசுங்க ஒழுங்கா பேசுங்க தேவையில்ல பேசுங்க சரியா எனக்கு எச்சரிக்கை விடுறியா நீ 4 பேர் இருக்காங்க இல்லை இந்த 4 பேரும் தயாரதற்கு பிறந்தாங்களா பிறக்கல இவங்களே அவன் அப்பனுக்கு பிறக்கல கொன்னே விடுவேன் குறுக்க இப்பத்தாங்க நீங்க நியாயவாளி நீதி நீங்க உண்மையான நீதிபதி இப்பத்தான் மாற்றமே கிடையாது சரி இவங்க எப்படி பிறந்தாங்க 4 பேரும் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணாங்க வந்தது என்ன பாயாசம் வந்துச்சு முதலிலே சாப்பிட்டது கோசலை சாப்பிட்டாங்க பிறந்தவன் ராமன் பிறந்தார் அடுத்து சாப்பிட்டது கைகேயி சாப்பிட்டாங்க பிறந்தவன் பரதன் பிறந்தார் மீதி இருந்ததை சாப்பிட்டு வலித்து சாப்பிட்டது சுமித்திரை சாப்பிட்டாங்க பிறந்தவர்கள் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் பிறந்தார்கள் ராமன் மனைவி சீதை லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளை பரதன் மனைவி மாண்டவி சத்ருகன் மனைவி சுருத கீர்த்தி கதாபாத்திரம் பூரா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் ராமன் மனைவி சீதை சீதைக்கு அப்பா யாரு ஜனக மன்னன் பெத்து வளர்த்தவனா வளர்ப்பு தந்தை அவனே சீதையை பெக்கல கொன்னே விடுவேன் கேட்ட கேள்விக்கு பதில் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன் நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன பெட்டி மிருதங்க ஆள்றோம் நான் நொறுக்கி இன்னைக்கு குளத்துக்குள்ள மட்டும் வருவேன் உங்களுக்கு தானங்க சப்போர்ட்டா பேசுறேன் கோவம் வந்தா எது இருக்குன்னு தெரியாது உடச்சு நொறுக்குவேன் நான் மிச்சர் இருக்கீங்க பூரா மிச்சர் பார்ட்டியா இருக்கீங்க தின்னுங்க நல்லா தின்னுங்கப்பா இங்க பாருங்களேன் சீதையை ஜனகமன்னுடைய பிள்ளை இல்ல அப்புறம் சீதைக்கு அப்பா யார் உண்மையான அப்பா ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் ஆமா நீ படிச்சியா இல்ல படிச்சியா ஏன் உண்மையான அப்பா ராவணேஸ்வரன் அப்பா ராவணேஸ்வரன் தான் சீதை உண்மையான அப்பா எப்படியா ராவணேஸ்வரன் சீதையவே சிறை எடுத்துட்டு போறேன் அப்புறம் எப்படி அப்பாவாவேன் அவனை என் பெத்த பிள்ளைய ராவணேஸ்வர மனைவி கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமா இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தை தான் சீதை அப்ப சீதையோட உண்மையான அப்பா ராவணேஸ்வரன் தானே சரி அப்ப ராவணன் சீதை என்ன பண்ண தூக்கிட்டு போனாரு தூக்கிட்டு போனா என்ன நடந்துச்சு செத்து போயிட்டாருங்க யாரு ராவணேஸ்வரன் யாருனால செத்தியா சீதைனாலதான் பொய் பேசாத நீயும் பிராடு பித்தலாட்டம் முருகு ஏன் உங்க அண்ணன் பொய் பிராடு பித்தலாட்டான் ஆல்ரவுண்டுக்கார பொய் பிராடு பித்தலாட்டான் நீயும் பொய் இப்படி 3 பேரும் பொய்யாளோட நான் குடியிருந்தா எப்படி இருக்க சீதை ராவணேஸ்வர சாவதற்கு சீதை தாங்க காரணம் ராவணன் சாவதற்கு வேற ஒரு பெண்மணியால் காரணம் சீதை தான் காரணம் சீதை இல்லங்கற மறுபடியும் சீதை காரணம் வேற ஒருத்தர் இருக்கா காரணமா நான் கதை சொல்றேன் சீதை தான் காரணம் நான் கதை வச்சிருக்கேன் நான் சொல்ற கதை சரின்னா ஒத்துக்க இல்லனா அதோட நிப்பாட்டிக்க சீதை ராவணன் இறப்பதற்கு காரணம் யார் ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமா இருக்கும் பொழுது அசரீரி வருகிறது சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியன் அசரீரி வருது உடனே ராவணேஸ்வரன் பார்த்தாரு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா எடுத்து வளர்ப்போம் பெண் குழந்தையா இருந்தா குன்றுவோம்னு சொல்றாங்க உடனே பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது கொல்றதுக்கு மனசு வரல பெட்டியில போட்டு அடைச்சு கடல் தண்ணியில் அனுப்பி வைக்கிறாரு மண் பரப்பு மூடி இருக்கு ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது பெட்டி எடுத்து திறந்து பார்க்கறாரு உள்ள அழகான பெண் குழந்தை எடுத்து வளர்க்கிறாரு சீத்தம்மா பருவத்துக்கு வந்துட்டாங்க சீதைக்கும் ராமனுக்கும் எதிரியிலே திருமணம் நடந்தது ராமனும் சீதையும் காட்டுக்கு வனவாசம் வர்றாங்க அப்படி வரும்பொழுதுதான் சீதையை ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றான் அப்ப ராவணேஸ்வரர் சாகறதுக்கு உண்மையான காரணம் சீதை தானே இதிகாசத்தை பார்க்கும் பொழுது ராவணேஸ்வரன் யாரை தூக்கிட்டு போனா சீதையை தான் தூக்கிட்டு போன அப்ப ராவணேஸ்வரர் சாகறதுக்கு காரணம் சீதை தானே சீதை தான் அதான உண்மை அதே உண்மை அப்புறம் ஏன் இல்லங்கிறீங்க நான் எப்பமா இல்லன்னு இப்பதான் இல்ல நீங்க நீ கதையை சொல்லல நான் இல்லன்னு இப்ப கதையை சொல்லிட்டா ஆமாங்கிறேன் ஓஹோ அப்ப ராவணேஸ்வரர் சாகறதுக்கு உண்மையான காரணம் சீதை இல்ல பொய்யுங்கிறேன் இங்க பாருங்க இங்க பாருங்க உன் கதை முடிஞ்சிச்சு நீ ஒதுங்க நான் கதை விடுறேன் கேளு முதல்ல வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண்மணியால் மகாசுரனாகி தவம் இருக்காங்க ராவணேஸ்வரன் ஆகாசபடி வந்தேன் கீழே பார்த்தா அழகான பெண்மணியா கீழே வந்தால் கையை பிடித்தால் தவத்தை கழித்தார் உடனே பார்த்தாலாக மகாசுரனுடைய தருணத்திலே என் கையை பிடித்த தவத்தை கழித்து யாரு பார்த்தாக்க ராவணேஸ்வரன் அட பாவி மகாசுரனுடைய தருணத்திலே என் தவத்தை கழித்து விட்டாயே என்னால் தான் உனக்கு சாவு அக்கினியை வளர்த்து உள்ளே இறங்கினால் அக்கினி தவத்தை மிச்சம் அழிக்காமல் வைத்திருந்தான் தாங்கள் சொன்னது போல் ராமனுக்கும் சீதைக்கும் முதலிலே திருமணம் நடந்தது அக்கினியை வள வந்தார்கள் உண்மையான சீதை அக்கினிகள் உள்ள போயிட்டாங்க உள்ள இருந்த வேதவதி என்று செய்த மாய வெளியிலே வந்தால் மாய சீதையாக ராமர் பின்னே சென்றது யாரு வேதவதி என்ற மாய சீதை ராவணேஸ்வரர் தூக்கி போனது யாரு வேதவதி என்ற மாய சீதை ராவணன்
உங்க நாட்டியமே கோயமா பார்க்கலாம். இங்க வாங்க சாமி, நான் உங்க பேச்சுக்கே வர்றேன். இந்த மாதிரி பேச்சுக்கு வந்துட்டு ஞான நிலையை பாடிட்டு உள்ள போ. அதான் உங்க பேச்சுக்கே வர்றேன். நான் சொன்னேன் ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தான் தூக்கிட்டு போனார்னு சொல்லி நான் சொன்னேன். நீ ஒரு சொன்ன பித்தலாட்டத்தை. பித்தலாட்டம் பொய் பிராடு எது பேசுன பொய்? நீனே. அம்மா நீ சொன்னது பொய்ன்னு நான் சொல்லிட்டேனே. ராவணேஸ்வரன் தூக்கி போனது சீதையை தான் தூக்கி போனார்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படி ஒரு பிராடு விட்ட. இங்க பாருங்க. ஆமா. நீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது வேதவதியை தான் தூக்கிட்டு போனார்னு சொல்லி ஒரு பித்தலாட்டத்தை சொன்னீங்க. நிரந்தரமான ஒரு பொண்ணுடைய உண்மையை சொல்றீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறது என்னன்னா, ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? சீதையை தான் தூக்கிட்டு போனாலும் புத்தகத்துல இருக்கு. அதான் சீதை என்ற உருவம் தானே. அப்ப வேதவதியை தூக்கிட்டு போகல இல்ல? யாருமா? வேதவதி தான் மாய சீதையா வர்றா. மாய சீதையா உண்மையா சீதை அந்த சீதையெல்லாம் நான் கேட்க கிடையாது. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? சீதையை தூக்கிட்டு போனாரு. அப்ப வேதவதியை தூக்கிட்டு போகல இல்ல? ஏதோ பேசுனீங்க, கழுத்தறுத்து ரெண்ட வெட்டி போடுறேன் துண்டு துண்டா. டேய் என்னது? டேய் எதுக்குப்பா சிரிக்கிறீ? எதுக்கு சிரிக்கிறீ? நல்ல அறிவாளி இடையில பேச மாட்டாங்க. எப்பா கொஞ்ச நேரத்துக்கு அப்ப ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? சீதையை. வேதவதியை தூக்கிட்டு போகல இல்ல? ஏதோ பேசுனீங்க, கழுத்தறுத்து ரெண்ட துண்டு துண்டா வெட்டி போடுறேன் பேசாம. யாராவது கை தட்டினீங்க இங்க துண்டு துண்டா வெட்டி போடுவேன். ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? சீதையை தான். வேதவதியை தூக்கிட்டு போகல இல்ல? பாயெல்லாம் தெச்சு வச்சிருவேன் பேசாம இருங்க.